அண்டை நாடுகளே எங்களை மன்னியுங்கள் என ஈரான் அதிபர் திடீர் மன்னிப்பு கோரியுள்ளது கவனம் பெற்றுள்ளது மட்டும் இல்லாமல் அண்டைய நாடுகளுடனான பதற்றம் குறைய வாய்ப்பிருப்பதாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த ஒரு வாரமாக நடந்து வரும் உக்கிரமான போருக்கு மத்தியில் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் வளைகுடா நாடுகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். ஈரானின் இந்த திடீர் மனமாற்றம் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான மோதலின் போது ஈரான் தரப்பில் இருந்து அண்டை நாடுகளான பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களுக்காக ஈரான் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். கடந்த சில நாட்களாக ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக எனது சார்பாகவும் ஈரானின் சார்பாகவும் அண்டைய நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என அதிபர் பெசஷ்கியன் தொலைக்காட்சியில் உரையாற்றியுள்ளார். ஈரானின் இடைக்கால தலைமைக்குழு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி இனிமேல் அண்டைய நாடுகள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்றும் ஒருவேளை அந்த நாடுகளில் இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டுமே பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பெசஷ்கியன் உறுதியளித்துள்ளார். அதே வேளையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நிபந்தனையற்ற சரணாகதி என்ற கோரிக்கையை அவர் திட்டவட்டமாக நிராகரித்தார். மேலும் ஈரான் சரணடையும் என்ற கனவை அவர்கள் தங்களின் கல்லறைக்கே கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்தார். 8வது நாளில் ஈரானின் இந்த மாற்றம் சர்வதேச அளவில் கவனிக்கப்படுகிறது. குறிப்பாக சவுதி மற்றும் அமீரகம் போன்ற நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட விரும்பாத நிலையில் ஈரானின் இந்த நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கொள்கை வளைகுடா நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. முன்னதாக பிப்ரவரி 2026 ஈரான் அரசுக்கு எதிராக போராடிய மக்கள் மீதான ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்காகவும் ஈரான் அதிபர் பெசஷ்கியன் மன்னிப்பு கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது.